ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் குறைந்துள்ளதுங்க. நேரடி சர்வதர்ஷனுக்கே 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தாங்க ஆகுது. அதை பற்றி உண்டான முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. திருப்பதியில் தினந்தோறும் காலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். இந்த டிக்கெட் வாங்கினா நாளை தான் தரிசனம் பார்க்க முடியும். இன்று காலை 5 மணிக்கு வழங்கப்பட்ட டிக்கெட்டின் எண்ணிக்கை 8000 டிக்கெட்டுங்க. இது நாளைக்கு தரிசனம் செய்ய வேண்டிய டிக்கெட்டுங்க. காலை 5 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் காலை 6:05 டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக போகிற பக்தர்களுக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலை 5 மணிக்கு 2000 டிக்கெட் வழங்கினாங்க. காலை 6:46 டிக்கெட் ஆகிடுச்சு என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அலிப்பிரி நடைபாதையில் எவ்வித டிக்கெட்டும் வழங்கப்படுவதில்லை என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக 14/4/2026 அன்று 79,426 பேர் சாமி தரிசனம் பார்த்ததாகவும், 25,889 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,98,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், 23 உடல் நலத்த பக்தர்களை தங்க வச்சதாகவும், 6 மணி நேரம் தரிசனத்துக்கு இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 2.5 மணி நேரம் முதல் 5 மணி நேரத்துக்குள், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை ஆகுது என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக காலை 9:30 மணி நிலவரப்படி 11,077 பேர் தரிசனத்துக்காக குடோனில் காத்திருக்காங்க என்றும், இன்று அதிகாலை முதல் 14,850 பேர் தரிசனம் முடிச்சிட்டாங்க என்றும், இன்னும் 9,073 பேர் தரிசனத்துக்கு அனுமதிக்கலான்னு இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க என்பதை நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் வழங்கப்படுகிறது. இன்று காலை 5 மணி நிலவரப்படி 1600 ரூம் 100 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், காலை 9:30 மணி நிலவரப்படி 827 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசில் ரூம் புக்கிங் தருவாங்க. தாராளமாக ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும். 24 ஜூலை மாதத்துக்கு உண்டான முன்னுரை தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். லைனாக வெயிட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.